உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அதான் அன்மேன்டு சிஸ்டமோட சீஃபா வந்து ரோமன் ஹால்டிகி அவர்களை அப்பாயின்ட் பண்றோம். பேர் கொஞ்சம் கரெக்டா வந்திருக்காது. அப்பாயின்ட் பண்றோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இது மக்கள் மத்தியில மிக பெரும் பேசுபொருளா மாறிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இதை கிளப்பி விட்டதே இந்த மரியா பெலூசுகா அவர்கள் தான். சமீப காலமா இவங்க பேர் ரொம்ப அடிபடுது இல்லையா? இவங்க வந்து முன்னாடி சப் கமிட்டியோட ஹெட்டா இருந்தாங்க. நேஷனல் செக்யூரிட்டியோட சப் கமிட்டியோட ஹெட்டா இருந்தாங்க. இந்த அம்மா அதிகமா பேசுது, ரொம்ப ஓவரா கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறது போல நினைச்சாங்களே என்னமோ தெரியல. உக்ரைன்ல இருக்கிறவங்க நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களோட டீம் இருப்பாங்க இல்லையா, வேணாம் இவங்க வந்து வேலை இந்த பதவியில இருந்து தூக்கிடலாம் அப்படிங்கிறவங்கள தூக்கியிருந்தாங்க. இப்ப அந்த கமிட்டியில ஒரு மெம்பரா இருக்கிறாங்க. லா மேக்கர் தான், உக்ரைனோட ஒரு லா மேக்கர் தான், கரண்டா இருக்கக்கூடிய லா மேக்கர் தான். இவங்க அடிக்கடி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இவங்க வந்து இதை கிளப்பி விட்டதே இவங்க தான் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஏன்னா இமேஜஸ் இது போல பல விஷயங்கள் எடுத்து காமிச்சிருந்தாங்க. என்னன்னா இந்த ரோமன் ஹால்டிகி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவங்களோட ஒய்ஃப் வந்து ரஷ்யன் பாஸ்போர்ட் தான் வச்சுக்கிறாங்க. இப்ப வரைக்கும் உக்ரைன் பாஸ்போர்ட் வேணும், உக்ரைன் சிட்டிசன்ஷிப் வேணும்ட்டு இல்லை. இப்ப வரைக்கும் நான் ரஷ்யன் தான், ரஷ்யன் பாஸ்போர்ட் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதோட வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரஷ்யா டீம்ல சேர்ந்துட்டு எல்லா பக்கம் பார்ட்டிசிபேட் பண்றது. இந்த எல்லா வேற நாடுகள்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா ஸ்விம்மிங் காம்படிஷன், அதை வந்து உக்ரைனை ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க, ரஷ்யாவை தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து இப்போ கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன்பா அந்த ஆளு தேச துரோகிப்பா, துரோகம் பண்ணக்கூடிய வேலைகள் செஞ்சுக்கிறாரு, ஊழல் பண்ணிக்கிறாரு, ஊழல் பெருச்சாலி. ரெண்டாவது அவருக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது ட்ரோனை பத்தி. இவரை கொண்டு போய் அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷனான நாட்டோட பாதுகாப்புல கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறீங்களே, என்ன என்ன எல்லாம் மாறிட்டு இருக்குது, எல்லாம் அங்க இருக்கிற ஆளுங்க வராங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த பதவியில இருந்து தூக்கி எந்த பதவியில கொண்டு போய் உட்கார போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா இது மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆயிட்டு இருக்குது. சில நபர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரோ ஒருத்தவங்க வாங்க, இங்கேயோ இல்லை அங்கேயோ ரஷ்யாவோ இல்லை உக்ரைனோ யாரோ ஒருத்தவங்க வாங்க வந்து உட்காந்துக்குங்க, போற மூலம் சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பதவியும் ரஷ்யன்ஸ், ப்ரோ ரஷ்யன்ஸ் ஆளுங்க, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாத்தையும் பதவியில உட்கார வச்சிருவாங்களா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா சிரிஸ்கி அவர்களோட பையனே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால தான் இருக்காங்க, ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க, நானே அந்த ஆளு போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிற போல அவர் தரப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஜெலன்ஸ்கி அவர்கள் மர்மமான முறையில் இல்ல சீக்கிரட்டா அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாட்டுக்கு விலை பேசும்போது கையில துண்டு போட்டு பேசுவாங்க இல்லையா, சோ அது போல ஏதோ பேசிட்டாரா அப்படிங்கிறது போலாம் தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் உக்ரைன்ல நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சூழ்நிலை இப்படி இருக்கும்போது இதே உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ருஸ்டம் உமர் அவர்கள், அதாவது இவர் டிஃபென்ஸ் மினிஸ்டரா அறிவிக்கும் போது இதுக்கு முன்னாடி இந்த நபர் இப்ப ரீப்ளேஸ் பண்ண சமீபத்துல தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ப ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த கிரீமியன் தத்தார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நபர், இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் கிரீமியாவெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஸோ அதுல ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இவர் வந்தாருன்னா அப்படியே பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு, அதுவும் துருக்கியோட பேக்கில் இருக்கக்கூடியாரு, கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற போல என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. ரூமர்ஸா அசுபுஸ்ல பல விஷயங்கள் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேக் ஸ்டோரி இருக்கு. பட் அதெல்லாம் வேணாம், இப்போதைக்கு மெயினான விஷயத்துக்கு வரேன். இவர் என்ன பண்ணிக்கிறாரு, அமெரிக்காவுக்கு போய் ஒரு லிஸ்ட் கொடுத்துக்கிறாரு. ஏங்க இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யர்கள் குமிஞ்சிருக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து வந்து எங்களை தாக்கிட்டு இருக்கிறாங்க கஸ்க் பகுதியில. இப்ப அந்த பகுதியில் நாங்க தாக்குதல் பண்ணோம், உங்களோட ஹிமார்ஸ் மிசைல் இருக்கு இல்லையா, பர்மிஷன் கொடுங்க, நாங்க லான்ச் பண்றோம், அட்டாக் ஏசிஎம்எஸ் மிசைல் கொடுங்க. ஏன்னா ஹிமார்ஸ் வந்து இப்ப வரைக்கும் 9 லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல ப்ரோ ரஷ்யன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளே ஒரு 6 ஹிமார்ஸ் டெஸ்ட்ராய் பண்றதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் இருக்கு. 9ங்கிறாங்க, கணக்கு கொஞ்சம் இடிக்குது, என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் ஆனா ஹிமார்ஸ் மிசைல் வந்து ஃப்ரண்ட் லைனை கொஞ்சம் பக்கத்துல கொண்டு போய் வச்சு தான் தாக்குதல் பண்ற மாதிரி இருக்கு. அதோட ரேஞ்சை விட்டு தள்ளி தான் ரஷ்யன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ ஏடிஏசிஎம்எஸ் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில டார்கெட்ஸ் வந்து காட்டுறாங்க. ஏன்னா இவர் சொல்றது நியாயமான ஒரு விஷயம் தான். இப்போ கர்ஸ்கில் வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இப்போ அந்த பகுதியில் ரஷ்யன்ஸுக்கு தெரியும், ரஷ்யன்ஸ் ரொம்ப ஓப்பனாகவே வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட மிசைல் ரேஞ்சுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப ஓப்பனா ரீக்ரூப் ஆகிறது, எல்லாம் ரெடி பண்றது, இது போல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டார்கெட்ஸ் அதிகமா ரஷ்யாவோட மிலிட்டரி கூடி இருக்கக்கூடிய பகுதியில தாக்குறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் வேணும் அப்படிங்கிறது போல கேட்கறாங்க. என்னப்பா பர்மிஷன் தானே, கொடுத்தா கொடுத்துடலாம் அப்படிங்கிறது போல, கொடுத்தாலே என்ன இவங்க எடுத்து அடிக்க வேண்டியதான் அப்படின்னு சில நபர்கள் யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அதாவது இவங்க வந்து சாஃப்ட்வேர்ல வந்து சில விஷயங்களை அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணாதான் அந்த லொகேஷனை வந்து இவங்களால செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் பண்ணாதான் இவங்களால மிசைல் வந்து லான்ச் பண்ண முடியும். என்னதான் இப்போ F-16 கிடைச்சிச்சுன்னு எடுத்து ஓட்டிட்டு இருந்தாலும் சில பகுதிக்கு மேல கிராஸ் ஆகும்போது அவங்களோட கன்சோல் வேலை செய்யாது, ரீடைரக்ட் ஆக சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால அங்க உள்ள போய் எந்த ஒரு டார்கெட்டையும் உங்களால எதையும் செய்ய முடியாது. ஸோ அது வந்து வேஸ்ட் தான். பர்மிஷன்ங்கிறது அவங்க ஆத்தரைஸ் பண்ணணும், அதாவது அவங்க அப்டேட் பண்ணணும் சிஸ்டம். ஸோ அப்டேட் பண்றாங்கன்னா அமெரிக்கா அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம்.
ஸோ அதுதான் ரஷ்யாவுக்கும் தேவை, அதுதான் உக்ரைனுக்கும் தேவை. ஏன்னா அப்பதான் 2 பேரும் மாறி மாறி மோதிக்குவாங்க, அடிச்சு பார்த்துக்கலாம், எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக ருஸ்டம் உமரா அவர்கள் இது போல போய் ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறாரு அப்படின்னு போல சொல்லப்பட்டு வருது. அதாவது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மாற்றும்போது என்னதான் அவர் ரஷ்யாவோட கண்ணில் விரல் விட்டு ஆட்டிடுவேன்னு சொன்னாலும் இந்த இவர் பத்தின ஸ்டேட்மெண்ட்ஸ் இவர் வெளியே சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பார். இந்த பார்லிமெண்ட்லலாம் போய் ஏதோ முக்கியமான விஷயங்கள் சொல்றதுல இவர் எதுவுமே சொல்ல மாட்டார். எல்லாமே ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசணும், எல்லாமே வேற நபர்கள் பேசணும் அப்படிங்கிறது போலதான் இருப்பாங்க. ரொம்ப மைல்ட் ஆயிட்டார். ருஸ்டம் உமரா அவர்கள் இனிஷியலா கொடுத்த ஹைப் வந்து இல்ல. ஸோ இவரும் ரஷ்யாவுக்கு ஃபேவரான ஒரு ஆளா அப்படிங்கிறது போல விஷயங்களை கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரி முதுகுல குத்திடுச்சு, வெஸ்டர்ன் கண்ட்ரி நம்மளை ஏமாத்திடுச்சு அப்படிங்கிற பிம்பத்தை உக்ரைனியன்ஸ்குள்ள ஊட்டுறதுக்கான வேலையை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா கர்ஸ்க்குள்ள குடையிறாங்க. நினைச்சாங்க இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரி இத்தனை நாளா 2 வருஷமா ஆயுதம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, சரி செய்யுங்க, ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குன்னா செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஏன் சொல்ல மாட்டேறாங்க? அப்போ இவங்க நம்மளை வந்து ஏமாத்திக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் நல்லவங்களா மாறிட்டு மேற்குலக நாடுகளை பிடிச்சி உள்ள நல்லா சிக்க வச்சு விட்டுறலாம், இதுக்கு மேல மேற்குலக நாடுகளே இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல தோரணையில் ஏதோ செய்யறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் இப்ப இருக்கிற ஆளுங்களை அசம்பிள் ஆகிக்கிறது வந்து பார்த்தா அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி ரஷ்யாவுக்கு வேணுங்கிற ஆளுங்களை அசம்பிள் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ இது போல விஷயங்கள் நடக்குது. இப்ப அந்த ATICMS ரெக்வஸ்ட் வச்சாங்க இல்லையா அட்டாக் பண்றதுக்கு, அதெல்லாம் நோப்பா அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புன்னு சொல்லிட்டாங்க. ரெக்வஸ்ட் வந்து கேன்சல் பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நாட்டோட செக்ரட்டரி ஜெனரல் இருக்கிறாள் சீஃப், நாட்டோட சீஃபான ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கர்ஸ்க் பயில உக்ரைன் பண்றது சரிதாங்க, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எந்த பகுதியை வேணாலும் தாக்கலாம், அவங்களோட டெரிட்டரி இல்லாம ஊடுருவி கூட தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறது போல நாட்டோட சீஃப் சொல்றாரு. அப்ப அப்டேட் பண்ண சொல்லுங்க சாஃப்ட்வேரை, ஒரு பட்டன் அமுத்தருக்கு ஈஸியா இருக்கும்ல உக்ரைன்ல அப்படிங்கிற அவ்வளவு கேள்விகள் வருது. செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியல. மைக் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது போல நான் எப்படி பேசுறேன் அது போல அவங்களும் பேசுறாங்களா இருக்கும். கள நிலவரம் வச்சு பார்க்கும்போது உக்ரைன் பெருமளவுல காட் டவுன் பண்றாங்க அப்படிங்கிறது போலதான் பல இடங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரஷ்யாவை ரொம்ப சீக்கிரமா முன்னேறி வந்து சில முக்கியமான பகுதிகள் பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போல வந்து என்ன ஒரு பவர் இருக்க போறது உக்ரைனுக்கு. ரெண்டாவது உக்ரைன் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறான்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறேன்றாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உக்ரைனோட மீடியாக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, உக்ரைன் ஆஃபர்ஸ் இந்தியா டு ஹோஸ்ட் பீஸ் சமிட். அவங்க என்ன நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்கறது, இதான் நம்ம வந்து ஏங்க கொடுங்க நாங்க பீஸ் சமிட் நடத்துறோம்னு கேட்குறீங்க. என்ன எழுதுறாங்க, கொஞ்சம் கூட விவசாயே இல்லை. சரி ஏதோ எழுதிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஒத்துக்க வேண்டியதான், என்ன பண்றது, அவங்க பெரிய ஆளாவே இருந்துட்டு போறாங்க உக்ரைன் இல்லையா, சரி ஓகே. பட் ஆனா இது போல விஷயங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்குது. என்ன மாதிரி கூத்து நடக்குது அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அதிகமான ட்ரோன் தாக்குதல் இப்ப கூட கீவ் ஓப்லாஸ்ட் நோக்கி வந்தது. அந்த டைம்ல அதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டோம். அதோட உதிரி வந்து பல இடங்களை தீ பிடிச்சிச்சு அப்படிங்கிறது போல அங்க இருக்க நபர்கள் கிட்ட இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப தாக்குதல் பண்றதுக்கு ட்ரோன்கள் அனுப்புறாங்க இல்லையா, சைட்ல இமேஜஸ் லோட் ஆயிருக்கும். அந்த ட்ரோன்கள்லாம் டம்மி ட்ரோன்கள்ங்க, பேட்டரிஸ் அதிகமா லோடு பண்றதுக்காக இது போல ட்ரோன்களை அனுப்பி விட்டுறாங்க. வார் ஹெட்டே இல்லைங்க, சும்மா இஎம்பி தாழைக்கு போறதெல்லாம் எடுத்துக்கொண்டு சேர்த்து வச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க ஒரு ட்ரோன் சொல்லிட்டு. நாங்களும் அதை வேற தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இதைத்தான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டரிஸ் வந்து டவுன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணும்போது லொகேஷனே தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அதை ட்ராக் பண்ணி அதை அடிக்கவும் செய்யறாங்க அடுத்த வேவ்ல. ஸோ இது போல அட்டாக்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல்ஸ் தேவைப்படுது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா பேட்ரியாட், ஐரிஸ்டி இது போல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் தேவைப்படுது. ரொமேனியா தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தரோம் அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜெர்மனி தரப்புல இருந்து 3 கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. எல்லாம் பேசி ஒரு ஃபைனலைஸ்க்கு வந்து 3 சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க, இன்னும் 1 கொடுக்கவே இல்லை. இதான் வந்து தோசைக்கல்ல வந்துட்டு இருக்கு, திருப்பி போட்டோன்னே எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற போல மாதிரி கண்டிஷன்ல தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கிட்டே இல்ல, ஆளுகிட்டே இல்ல, ஏங்க உங்ககிட்ட இருந்தா கொடுங்க, உங்ககிட்ட இருந்தான்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதைத்தான் வந்து குலேபா அவர்கள் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க சொன்னதை முதல்ல செய்யுங்க, கமிட்மெண்ட்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே மேற்குலக நாடுகள் அவங்களோட கமிட்மெண்ட்டை செய்யல அப்படிங்கறது வந்து அவங்க காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு அக்ரிமெண்ட் எழுதுறாங்க இல்லையா, எல்லா டோரை சாத்தி வச்சுட்டு எழுதுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல போடும்போது மேற்குலக நாடுகள் உதவி பண்ணாம விட்டுட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க உதவுனதுக்கு எந்த பைசா கேட்கக்கூடாது அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்கிட்டாங்களா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது போல தெரியல. ஸோ அதனாலதான் ஆயுதங்கள் கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. உக்ரைன் ஆயுதங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரண்டர் ஆக மாட்டோம், ஏன்னா ஒன்ஸ் சரண்டர் ஆயிட்டாங்கன்னா உக்ரைன் ரீப்ரேமெண்ட் பண்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ நாங்க சரண்டர் ஆகல, நீங்க ஆயுதம் கொடுக்கல, அதனால நாங்க தோத்துட்டோம் அப்படிங்கிறது போல 2 பேரும் பிளேம் கேம் விளையாடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது.
இருக்கலாமோ என்னமோ, என்ன இது போல ரூமர்ஸ்லாம் அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போ டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. உக்ரைன் ஜெயிச்சே ஆகணும். இல்லன்னா நம்ம எல்லாரும் தோத்துருவோம். ஸோ இத எடுத்து அது கூட மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஆகுதுங்களா? ஸோ உக்ரைன் ஜெயிக்கிறதுக்காக அவங்க திரும்பி பார் விடுவாங்க. என்ன செய்ய போறீங்க? எல்லா ஆயுதங்களையும் குடுத்து ரஷ்யாவ தாக்குதலுக்கு பர்மிஷன் குடுக்க போறீங்களா? இல்ல. அது யூரோப்பியன் யூனியன்ல வந்து இல்ல. ஆனா இப்ப என்ன யூரோப்பியன் யூனியன்ல முடிவு எடுத்துக்கிறாங்கன்னா, 70,000 வீரர்கள இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள ட்ரெய்னிங் பண்ணிடலாம். ஏன்னா புடிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? போன பதிவுல கூட ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து புடிச்சுட்டு போம்போது, அது போல ஆளுங்கள புடிச்சுட்டு போய் 70,000 பேத்த ட்ரெய்னிங் குடுக்க போறாங்களாமா. புதுசா ட்ரெய்னிங் குடுத்த நபர்கள் தான் ஈஸியா அந்த பக்ரோஸ் பகுதியில நிக்க முடியாம பின்வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல சொல்றாங்க. மேபி இருக்கலாம். ஈஸியா முன்னேறதுக்கான காரணம் வெல் ட்ரெயின்டான சோல்ஜர்ஸ் இல்ல உக்ரைன்ல அப்படிங்கிற போல அவங்க தரப்புல சொல்லப்பட்டது இருக்காங்க. பட் ஆனா அவங்க ஒன்னும் தாக்கு பிடிக்கல, பின்வாங்கி போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஃப்ரெஷ்ஷா வந்தவங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நார்மலா 1 வருஷம் 2 வருஷமா ட்ரெய்னிங் எடுக்கணும். அந்த அளவுக்கு கூட ட்ரெய்னிங் குடுக்க மாட்டேங்கிறீங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. பட் இது போல சூழல் உக்ரைன்ல இருக்கனால உக்ரைனுக்கு மேலும் மேலும் பின்னடைவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது எப்படி உக்ரைன் ஓவர் கம் பண்ணி வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கலாம். மேபி அமெரிக்கா கிட்ட ஏதோ ஒரு ஐடியா இருக்கலாம். ஏதாவது ஒரு திட்டம் போட்டு ஏதோ ஒரு முடிவு எடுத்து ஏதாவது இந்த பிரச்சனையை முடிக்கிறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் இருக்கார்ல, அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு. ஏங்க என்னங்க ஜோ பைடன் அவர் சும்மா சும்மா போய் பீச்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. பிரசிடென்ட்டுக்கு அவருக்கு கடமை இருக்குங்க, அதையும் செய்யணுங்க. சும்மா சும்மா போய் ஓய்வு எடுத்துட்டே இருந்தா என்ன இது அப்படிங்கறது போல அவர் தரப்புல கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாரு. ஏங்க அவரு தான் பிரசிடென்ட்டுக்கு இல்ல அடுத்த எலெக்ஷனுக்கு சொல்லிட்டாங்களா, அதனால போய் ஜாலியா இருக்கிறாரு. இருக்கிற இன்னும் 3 மாசத்துக்கு அதிபர் அப்படிங்கறது போல ஜாலியா லீவ் எடுத்துட்டு ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் இல்லையா? இந்த கமலா ஹாரிஸ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தானே வரப்போறாங்க. ஸோ அதனால அப்படி ஜாலியா இருக்கிறாரா என்னமோ தெரியல. பட் ஆனா இது போல கூத்து அமெரிக்காலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னதான் நடக்க போகுது இதுக்கு மேல அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.